தேவனுக்கு பிரியமான ஒவ்வொரு கேட்கிற பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உங்களை முதலாவது வாழ்த்துகிறோம். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கீழ்ப்படுகிறவர்களும் அதின்படி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் யாவரையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களோடு பேசுவதிலே தொடர்ந்து நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. முந்தின பாடத்திலே உணர்ந்து கொள்ளப்பட்ட நன்றி என்றால் என்ன என்பதை பற்றியும், அதற்கு அடுத்த பாடத்தில் புரிந்து கொள்ளப்பட்ட நன்றியுடன் சேவை செய்வது எவ்வாறு என்பதை பற்றி நாம பார்ப்போம். நன்றி என்பது நம் வாயினால் சொல்லுவதல்ல, செயலில் காட்டுவது. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு இருக்கிற மத உலகத்திலே பொய்யான வாக்குத்தத்தங்களும் பொய்யாக பழைய ஏற்பாட்டு வசனங்களையும் சுட்டி காட்டப்படுகிறதை நம்புகிற மக்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், நாம் அன்பு கூறுதலை நேசிக்கிற பொழுதும் அதை ஏற்றுக்கொள்கிற பொழுதும் மெய்யாகவே தேவன் நமக்கு இன்றைய கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்கள் தான். நிறைவேற்றினால் நாம் நம்முடைய பாகத்தை செய்தால் அவர் தம்முடைய பாகத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுவும் அவருடைய சித்தம் இருந்தால் மாத்திரமே. இப்படி நாம அவருக்கு நன்றியோடு வாழுவதை பற்றி பார்த்தோம். நாம் முதலாவது காலங்களில் நன்றியோடு வாழ்ந்து பின்பு நன்றியோடு வாழாமலும் போக முடியும். தேவன் அவ்வப்போது நாம் நன்றியோடு வாழுகிறோமா என்பதை நம்முடைய இருதயங்களை பரிசோதித்து பார்ப்பதாக கடந்த பாடத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். சிலரங்களே சில மக்கள் எரிச்சல் ஆகக்கூடும். பிரிப்பதற்கான பல்வேறு சோதனைகளும் போராட்டங்களும் வரலாம். அதிலிருந்து நாம் விலகி போகாமல் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாய் நன்றியோடு வாழ்வதை மேன்மையாக எண்ணுவதற்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். போதிக்கப்பட்டால்தான் நாம் நிச்சயமாகவே நிலைத்திருக்க முடியும் என்பதை கடந்த பகுதியில் பார்த்தோம். இன்றைய நாளிலே பிரியமானவர்களே, தேவனுக்கு நன்றியோடு வாழ விருப்பமில்லாத இருதயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்ப்பது என்பது மிக லகுதான். நிறைய நன்றியோடு வாழ விருப்பமில்லாத இருதயங்கள் தான் அதிகமாய் இருக்கிறது. பாருங்கள், ஒரு 10 குஷ்டரோகிகளை இயேசு சுகமாக்கினார். இயேசு அதை பார்த்து கேட்டார், நான் சுத்தமாக்கினது 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றவர்கள் எங்கே என்று கேட்டார். நாம் தேவனுக்கு நமக்கு அன்றாட செய்கிற நன்மைகளுக்காகவும் நன்றியோடு பிழைப்பதற்கு முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக நாம் வாழாத பட்சத்திலே அவர் வருத்தம் அடைகிறார், வேதனையாக இருக்கிறார். ஏசாயா 1:2-3-4 வானங்களை கேளுங்கள், பூமியை பார்த்து சொல்லுகிறார், செவிகொடு என்கிறார். அவர் சொல்லுகிற அந்த முறைமைகளை பாருங்கள். கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். யாருக்கு விரோதமாக? வளர்த்து ஆதரித்தவர்களுக்கு விரோதமாக. அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த காட்சிகளை ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கிறார். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம், பாருங்க, அப்போ என் ஜனம்னு சொல்றாரு, என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஐயோ
பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரசுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்தருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனதாக சொல்லுகிறார். இப்ப நன்றியோடு வாழ விருப்பம் இல்லாத இந்த இருதயங்களை பார்க்கிற பொழுது இன்றைய நாளில் நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இதைவிட மேன்மையாக சொல்லுகிறார். அவருடைய முன்பான நிலையை குறித்து அதிக விவரம் நமக்கு கூடுதல் தகவலை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 2 நீங்கள் 18 வரைக்கும் மன்னிக்கணும் 23 வரைக்கும் நீங்க அதை பார்த்துக்குங்க. உங்க பைபிள்ல எழுந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அவர் எருசலேமுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்துள்ளார், அது எந்த அளவிற்கு மோசமாக செல்லுது என்பதை பார்க்கிற பொழுது நமக்கு வேதனையான சூழ்நிலையாக இருக்கிறது. மனுபுத்திரனே, 2ஆம் வசனம், நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றார். அவர் பிறப்பிலிருந்து விவரிக்கிறார் பாருங்க. அவர் எருசலேமுக்கு தான் சொல்றாரு, அது எங்கிருந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு என்பதையும் சொல்ல வர்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் யாரு, உன் தாய் யாரு சொல்றார். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தியத்தின்னு சொல்றார். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லைன்னு சொல்றார். பாருங்க, ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர் என்று சொல்லக்கூடிய அந்த புறஜாதி பட்டணங்கள் இருந்தா அங்கிருந்து அவங்க உருவாயிருக்கிறாங்கன்னு சொல்றார். வேற ஒரு அர்த்தம் கூட இருக்கலாம். சரி, இப்பொழுது அவங்க பிறப்பின் வர்த்தமானம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, பிறந்த நாளில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க, அவங்க என்ன செய்யப்படாம இருந்தாங்க என்பதையும் சொல்றாரு. தண்ணீர்ல குளிப்பாட்டல, காயம் போவதற்காக உப்பால் சுத்திகரிக்கப்படல, துணிகள்ல சுற்றவும் இல்லை. சரி, திரும்ப பார்க்கிறார், அவங்களுடைய நிலைமையை பார்க்கிறாரு. யாராவது பரிதபிக்கிறாங்களா, யாரு அந்த கண்ணாது அது அவங்க பேர்ல இரக்கமா இருக்காங்களா என்று பார்க்கிறாரு. யாருமே இல்லை. 5ஆம் வசனத்துல, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய உன் ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாயின்னு சொல்றார். இப்போ தேவன் சொல்றாரு, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக நீ உன் ரத்தத்துல கிடக்கிறத கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து என்ன சொன்னார்னா, பிழைத்தெறி என்று சொன்னார். மறுபடி சொல்றார், ஆமா, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்தெறி என்று சொன்னேன்னு சொல்றார். பிறகு அவருக்கு அதுக்கு என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, அவரு அருகே கடந்து போன போது அவர் பார்த்தாரு, இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது. அப்போ அவருடைய வஸ்திரத்தை அதன் மேல விரித்தார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நிர்வாணத்தை மூடினார். அது மாத்திரமல்ல, அதுக்கு ஆணை எடுத்துக்கொண்டார். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கையும் ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தி அவருக்கு சொந்தமான ஜனமாக அவர் வைத்துக் கொண்டார். பிறகு 9ஆம் வசனத்துல, நான் உன்னை ஜலத்தினால முழுக்காட்டி ரத்தமர ஸ்நானம் பண்ணி வைத்து எண்ணெய் பூசி, 10ஆம் வசனத்துல அலங்காரத்திற்குரிய காரியங்களை சொல்லுகிறாரு. சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி, சாயந்திருந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து, கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்த. அது மாத்திரமல்ல, உன்னை ஆபரணங்களால அலங்கரித்து, உன் கைகளில் கடகங்களையும் கழுத்துல சரப்பணியும் போட்டு, நெற்றியில நெற்றி பட்டம், காதுகள காதணி, தலையில சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தார். இப்போ அவங்க நிலைமையை பாருங்க, நன்றி மறக்கிற நிலைமையை நீங்க பாருங்க. இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாயிருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவராகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சிலாக்கியத்தை பெற்றாச்சு.
இப்போ அழகாயிட்டாங்க. புறஜாதிகளுக்குள்ள பிரசித்தமாயிருச்சு கீர்த்தி. மகிமையினாலே குறைவற்றதா இருந்துச்சு. ஆனா அந்த எருசலேம் என்னவென்றால் உன் அழகை நம்பி, நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரம் மார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேரிட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. பாருங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி காப்பாற்றப்பட்டாங்க, எப்படி கொண்டு வரப்பட்டாங்க, யாரால் அலங்கரிக்கப்பட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி உயர்த்தப்பட்டாங்க, எப்படி அலங்கரிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் மறந்துட்டு அவங்க சோரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அதிகமான பொல்லாப்புகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டே வந்தாங்க. அது மாத்திரமல்ல, மிக மிக பொல்லாப்பையிலும் செய்துட்டு 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவைகளுக்கு இரையாக பலியிட ஆரம்பிச்சிட்டாங்க. 21ஆம் வசனத்துல, நீ செய்த வேசித்தனம் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவளுக்கு தீக்கடக்க பண்ண ஒப்பு கொடுத்து அவைகளை கொலை செய்தான்னு சொல்றார். அப்போ அவர் சொல்ற அந்த காட்சியை பாருங்க. 22ல, நீ உன் எல்லா அருவருப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும் போது நிர்வாணமும் அம்மனுமாய் இருந்தும் உன் ரத்தத்தில் மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறுவயதின் நாட்களை நினையாமற் போனாய் என்று சொன்னார். பாருங்க, முந்தின நாட்களை நாம் பாவமான நாட்களை நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர் என்ன நினைச்சு பார்க்க சொல்றாருன்னா, நீ எப்படி இருந்த, எப்படி உன்னை காப்பாற்றப்பட்ட, நீ எந்த அளவுக்கு வளர்ந்த, உனக்கு அந்த வளர்வதற்கு உதவிகரமா இருந்தது யாரு, இது நீ வளர்ந்து வந்த நாட்களை நினையாம எப்படி போயிட்டேன்னு கேட்கிறார். பாருங்க, பாவம் செஞ்ச நாட்கள் இல்ல, வளர்ந்து வந்த சிறுவயதினுடைய நாட்களை நினைக்காம போயிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஐயோ, உனக்கு ஐயோ. பாருங்க, நன்றி இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன? நன்றி இல்லாமல் பாவத்திற்கு துணை போகிற இருதயங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஐயோ உனக்கு ஐயோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ செய்த பொல்லாப்புகள் எல்லாம் தவிர நிறைய காரியங்களை செய்துட்டாங்க. இப்படி அவங்க தொடர்ந்து செஞ்சது மாத்திரம் இல்லாம, அவங்க எரேமியா 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 சொல்றாரு, எந்த சாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்க. என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். இதனால் நீங்க திடுக்கிடுங்க என்றார். எரேமியா 2:13 சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்கன்னு சொல்றாரு. அவங்க தேர்வு எப்படி இருக்குது பாருங்க. நன்மையை கொடுத்தா மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தனக்காக தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காரு, அவங்க கசப்பான காரியங்களை செஞ்சாங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 அப்படி படிச்சு பார்த்தோம்னா, அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு ஓமானமா பேசுறார். மகா செழிப்பான ஒரு மேட்டில திராட்சை தோட்டம் இருந்தது. அதுக்கு என்ன செய்தார்னா, அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குலை திரட்சிய செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி ஆலயம் உண்டு பண்ணி, அவர் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நன்றியோடு வாழணுங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாருங்கள், அவர் இதெல்லாம் செய்து நட்டு வேலியடைத்து பாதுகாப்பை கொடுத்த பிற்பாடு அது கசப்பான பழங்களை தந்தது. இப்ப என்ன சொல்ல போறாரு? எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் இனி எந்த வேலையை அதுக்கு நான் செய்வேன்? எப்படி செய்யலாம்? அது கசப்பான பழங்களை தந்துருச்சு சொல்றார். இனிமே அதனுடைய வேலை என்ன தெரியுமா? அடைப்பை எடுத்துருவார். தொடர்ந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா தகந்து போடப்படும். நன்றி இல்லாத இருதயம், தேவனுக்கு நன்றியோடு வாழாத இருதயங்கள், தான் காப்பாற்றப்பட்டதை நினைத்து பார்க்காத இருதயங்கள், தனக்கு செய்த உபகாரத்திற்கு நன்றியோடு நடக்காத இருதயங்கள். பாருங்க, தேவனுக்கு அந்த காணிக்கையும் பலிகளும் பணமும் போதுமா? அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரியுதா? சில மக்கள் இப்படி நினைக்கிறாங்க இல்லையா?
நான் அந்த பணம் கொடுத்தா சரியா போச்சா? அவர் தேவன் சொல்றார், 1000 திரிகிற மாடுகள் எல்லாம் ஆடுகள் என்னுடையது, உங்களின் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு கேட்கிறார். அதுதான் நன்றி கடனா? நாம எவ்வளவு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டோமோ அதுதான் நன்றி கடனா? எவ்வளவு காணிக்கை செலுத்திட்டோமோ அதுதான் நன்றி கடனா? அதுதான் எதிர்பார்க்கிறாரா? நொறுங்குண்ட இருதயத்தை எதிர்பார்க்கலையா? நம்ம தேவனை பற்றி தவறா புரிஞ்சிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற உலகம் தேவனை பற்றி எப்படி புரிஞ்சிருக்கிறது? திருடலாம், கொலை செய்யலாம், விபச்சாரம் பண்ணலாம், அநேக வழியில பணம் சம்பாதிக்கலாம், ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுத்தா எல்லாம் தீர்ந்து போச்சு நினைக்கிறாங்க. 2 கட்டடங்களை கட்டி கொடுத்தா தீர்ந்து போச்சு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு வண்டி பைக் வாங்கி கொடுத்தா தீர்ந்து போச்சா? கார் வாங்கி கொடுத்தா தீர்ந்து போச்சா? அதுதான் தேவனுக்கு விருப்பமான இருதயமா? தாழ்மையான, பாவத்தை களைகிற, தேவனுக்கு நன்றியோடு பாருங்க, அது பெருமை இல்லையா? அதெல்லாம் அது தாழ்மையான இருதயமா? பெருமை இருக்குன்னு பார்க்கும் போதே தெரியுது. பாருங்க, தாழ்மையான இருதயத்திற்கும் பெருமையான இருதயத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவன் அங்கீகரிக்கும் இருதயம் அதுவல்ல. அப்ப தேவன் நல்ல கனிகளை கொடுக்கும்படி விரும்புகிறார். யோவான் 1:10-11, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவர் அறியவில்லை. 11ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்றி இல்லாத இருதயங்கள் இல்லையா? அப்போஸ்தலர் 2:36, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறிய கடவுள்னு சொன்னார். பாருங்க, இது எவ்வளவு ஒரு மேன்மையான செயலா இருக்க முடியும்? அவர்களை சிருஷ்டித்த பிதாவானவர் கிறிஸ்து மூலமாய் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகரையே சிலுவையில் அறைந்தார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே. நன்றி இல்லாத இருதயம் இல்லையா? மத்தேயு 21:38, தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் சொல்லிக்கொண்டு பிடித்த திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இது மாதிரி செய்யறாங்களா? யார் அதுக்குரியவரோ அவர் தள்ளி விடுறாங்க இல்லையா? நன்றி இருக்கா? தாங்கள் வளர்க்கப்பட்ட நிலையை அறிந்திருக்கிறாங்களா? சிறு வயதின் நாட்களை நினைக்கிறாங்களா? அநேகர் இல்லை. நாம் ஒருவரில் இருக்கிறோமா? மத்தேயு 21:42, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யோவான் 19:15, அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை என்று சொன்னாங்க. அவங்க யாரை மாத்திட்டாங்க? தங்கள் ராஜாவையே மாத்திட்டாங்க. பெற்றோரே மாற்றுகிற பிள்ளைகளுக்கு ராஜா மாத்துறது பெரிய காரியமா? பாருங்க, ராஜாவை மாத்திட்டாங்க, தேவனையே மாத்திட்டாங்க இல்லையா அவங்க? பாருங்க, அப்ப நன்றி எங்கிருந்து வந்தாங்களோ அதை மறந்துட்டு அவங்க நிலையில போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப தூசிக்கிற மக்களா வேற இருப்பாங்க. பாருங்க, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 9 வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் அவங்களுக்கு அங்க வாதை இருக்கிறது. அந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ளவர் தேவன் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க மகிமைப்படுத்தாம தூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 11ஆம் வசனத்துல புண்கள் பரலோகத்தின் தேவனை தூசித்தாங்களே எல்லாம புண்ணுனால கிரியில விட்டு மனம் திரும்பல. மனம் திரும்பாம நன்றியோடு வாழ விருப்பம் இல்லாத இருதயங்களுக்கு தேவன் செய்வது என்ன? ஏசாயா 5:5-7 வரைக்கும் அது மேய்ந்து போடப்படும். வேலி எடுத்துருவார், பாதுகாப்பை அகற்றுவார், அடைப்பை தகர்த்துருவார், மிதியுண்டு போகும், பாலாக்கி விட்டுவார், கிளை நறுக்கப்படாது, களை குத்தி எடுக்கப்படாது, முட்செடி நெறிஞ்சிலும் முளைக்கும், அதன் மேல மழை பெய்யாதபடி மேகங்களுக்கு கட்டளையிடுவார். அது யார் தெரியுமோ? சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே என்றார். அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே, நியாயத்திற்கு காத்திருந்தார் கொடுமை, நீதி காத்திருந்தார் இதோ முறைப்பாடு. என்ன செய்வார் அப்போ? தேவனுடைய ராஜ்யம் அவங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 21:33 44 வரைக்கும்.
43 வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி அவங்க தொடர்ந்து நன்றி இல்லாத இருதயமாக வாழ்ந்து வந்தார். நன்றி இல்லாத இருதயங்களுக்கு பலன் என்ன? தண்டனை, ஆக்கினை, ஐயோ, பரிதாபம், கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆகவே நாம் பயந்திருப்போமாக, நன்றியோடு வாழ்வோமாக, நன்றிகட்ட இருதயம் இல்லாதிருப்போமாக. தேவனுக்கு நாம் வாழ்நாளில் நன்றியோடு வாழ வேண்டும். நம்மிடத்தில் பணியாற்றின மக்களுக்கு நாம் நன்றியோடு வாழ வேண்டும். தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்துவதல்ல. பாருங்கள், தேவனுக்கு நாம் நன்றியோடு வாழும் பொழுதே அது இன்னும் அதிகமான கனிகளை நாம் கொடுக்க முடியும். அப்படி நாம் வாழ வேண்டும். நாம் ஏமாற்றப்படாமல் இருப்போம், நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவாராக. செபிப்போமா? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, எங்களிடத்திலே நீர் எதிர்பார்க்கிறேன். உலகத்தை படைத்து உமக்கு சொந்தமாக கொண்டு உம்முடைய நோக்கத்தை செய்கிற மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்று எதிர்பார்க்கிறேன். நீர் எங்களை வளர்க்கிறீர், ஆதரிக்கிறீர். நாங்கள் உணர்வில்லாமல் இருக்கிற பொழுது இன்னும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். செய்யாத அநேக வேலைகளை செய்கிறீர். பிதாவே, உணர்ந்து கொள்ளாத இருதயம் என்று வருகிற பொழுது நீர் அவர்களை தண்டிக்கிறீர். பிதாவே, நாங்கள் பயந்து, நாங்கள் நன்றி கடனாக, நன்றியோடு, சரீரம் உம்முடையது, ஆவி உம்முடையது, உம்முடைய காப்பாற்றுதல், போஷித்தல், வழிநடத்துதல், பாதுகாப்பு எல்லாம் உம்முடையது. ஆகவே நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, எங்களுடைய அலங்காரம் உம்முடையது, எங்களுடைய மகிமை உம்முடையது, வளர்ச்சி உம்முடையது, ஞானம் உம்முடையது. பிதாவே, நாங்கள் உயர்வு உம்முடையது. இதுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ, அதற்கு பதிலாக நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்து சிறுவயது நாட்களை நினையாமல் போனார்கள். இது எங்களை எச்சரிக்கிறது. நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு பாதுகாப்பை இழந்து விடுவோம், நாங்கள் கைவிடப்படுவோம், மிதிக்கப்படுவோம். ஆகவே ஜாக்கிரதையா இருந்து நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ, நன்றியோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய். நன்றி மறக்கிற துரோகிகளை அவர் மன்னிப்பதில்லை. பிதாவே, அப்படிப்பட்ட மக்களையும் மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுதும் அவர்களை அடித்து புறம்பே தள்ளி கொலை செய்து விட்டார்கள். பிதாவே, எவ்வளவு மோசமான செயல்! இதுபோன்று இன்றையும் நாட்களிலும் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மனம் மாறுவாராக. அவர்களை நீர் பாதுகாப்பீராக, அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே.